இங்கே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைய வச்சுட்டு கார் ஓட்டிட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா வந்து என்னன்னா லாரியில் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் உள்ள ஹனிபீஸ் எல்லாமே வெளியில் வந்துடுது. ஹனிபீஸ் எல்லாருமே வந்து கடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. பார்த்தா எல்லா இடத்துலையுமே சூழ்ந்துது. இவங்க முக்கியமாக இவங்க காரை ஃபுல்லாமே சூழ்ந்துது. இவங்க உடனடியாக ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுறாங்க. ஹெல்ப் லைனுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த ஏசியோட ஓட்டையிலேருந்து ஹனிபீஸ் எல்லாம் காருக்குள்ளே வந்துடுது. திடீர்னு பார்த்தா ஒரு ஹனிபீஸ் வந்து அந்த பிள்ளையோட ஸ்கின்ல ஒட்டிட்டு அந்த பிள்ளையை வந்து கடிச்சிருது. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து அதை அடிச்சிடுறாங்க. பட் அதோட தொண்டு வந்து அவள் பிள்ளையோட கன்னத்தில் மாட்டிக்கிச்சு. திடீர்னு அந்த பிள்ளையால் மூச்சு விடவே முடியலை. உடனே அவங்க அம்மா ஒரு ஊசி எடுத்து குத்திடுறாங்க. அதோட அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு என்னமோ கடிச்ச மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா கழுத்துலேயே அந்த ஹனிபி வந்து கடிச்சிருச்சு. உடனே அந்த பிள்ளை ஹெல்ப் லைன் அவங்கள்ட்ட வந்து கேட்குது, அடுத்தது நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா இப்படி குத்திருச்சு அப்படின்னு. உடனே வந்து அந்த ஊசியை எடுத்து நீ அம்மாட்ட குத்துமா அப்படின்னோடனே அந்த பிள்ளையுமே அந்த ஊசியை எடுத்து அவங்க அம்மாவுக்கு வந்து குத்திடுது. ஊசியை குத்தின பிறகு தான் அவங்க அம்மாவால் மூச்சே விட முடியுது. அதுக்கப்புறம் ஹெல்ப் லைனில் இருந்த ஆள் வந்துடுறாங்க. ஆள் வந்து எல்லா ஹனிபீஸையுமே கிளியர் பண்ணுறாங்க. காரில் ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் வச்சு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. கடைசியில் அவங்க அம்மாவும் பிள்ளையும் காப்பாற்றிடுறாங்க.